சிற்றுரையை முடித்துக் கொள்கின்றேன். நன்றி. மிகுந்த ஒரு உணர்ச்சிகரமான அவருடைய செயல்பாடுகள் மட்டுமல்ல, அவருடைய பேச்சும் மிகுந்த ஒரு உணர்ச்சி வசப்பாக இருக்கும். அத்தகைய ஒரு உரையை ஆற்றி அமர்ந்திருக்கக்கூடிய தெற்கு மாவட்ட செயலாளர் அவர்களுக்கு நெஞ்சம் நிறைந்த நன்றிகளை தெரிவித்துக் கொள்கிறோம். அடுத்தபடியாக எந்த அளவிற்கு நாம் சொன்னோமோ அதே போல இன்றைக்கு வடக்கு மாவட்டத்தில் செயலாளராக பொறுப்பேற்ற பின்னால் மிகுந்த அனைவரையும் அரவணைத்து ஒருங்கிணைத்து ஒரு மகத்தான அர்ப்பணிப்பு உணர்வோடு செயல்பட்டுக் கொண்டிருக்கக்கூடிய ஒரு மகத்தான களப்போராளி நம்முடைய தெற்கு மாவட்ட செயலாளர் அவர்கள் சொன்னது போல அவருடைய குரலை கேட்டாலே இன்றைக்கு அந்த அளவிற்கு சட்டவிரோத குண்டர்கள் ஓடக்கூடிய அளவிற்கு தன்னுடைய ஒரு முத்திரையை பதித்த ஒரு மகத்தானவர். அப்படிப்பட்ட கழகத்தின் திருப்பூர் மாநகர் மாவட்டத்தினுடைய வடக்கு மாவட்ட செயலாளர் மதிப்பிற்கும் மரியாதைக்கும் பாசத்திற்கும் உரிய அண்ணன் சுரேஷ் அவர்களை உரையாற்றி தரும்படி கேட்டுக்கொள்கிறேன். இன்னும் நிறைய தலைவர்கள் மக்கள் உரையாற்ற இருப்பதால் உரையாற்றக்கூடிய தலைவர்கள் மக்கள் நேரத்தை விரைவாக முடிக்கும்படி அன்போடு கேட்டுக்கொள்கிறேன். நன்றி. நமது மக்கள் ஜனநாயக முன்னேற்ற கழகத்தின் அனைத்து சொந்தங்களுக்கும் எனது மதிய வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கின்றேன். திருப்பூர் மாநகர மாவட்ட நிர்வாகிகளும் மற்றும் கோவை மாவட்ட நிர்வாகிகளும் மற்றும் மாநில மாவட்ட நிர்வாகிகளும் மற்றும் மேற்கு மண்டல நிர்வாகிகளும் மற்றும் தெற்கு மாவட்ட நிர்வாகிகளும் மற்றும் வடக்கு மாவட்ட நிர்வாகிகளும் மற்றும் கொங்கு நகர் பகுதி நிர்வாகிகளும் மற்றும் பூண்டி பகுதி நிர்வாகிகளும் அனைவருக்கும் என் நன்றியை தெரிவித்துக் கொள்கின்றேன். முதல்ல சொல்ல ஆசைப்படுறது ஒன்றுதான், அது தலைவர் வந்ததுக்கு அப்புறம் சொல்லணும்னு ஆசைப்பட்டேன். அதுக்குள்ள அவ்வளோ பேச சொல்லிட்டாரு. இருந்தாலும் பரவாயில்ல. தலைவர் நம்ம பாத்தீங்கன்னா நம்ம ஒரு குடும்பத்துல ஒரு 4 பேரை காப்பாற்றுறது பெரிய விஷயமா இருக்குது. ஆனா நம்ம தலைவர் அப்படி கிடையாது. திக்கத்தக்க பாத்தீங்கன்னா 4 லட்சம் குடும்பத்தை காப்பாத்திக்கணும் இந்த இடத்துல பெருமையா சொல்லலாம். அதனால முதல்ல அவருக்கு என்னோட நன்றியும் வாழ்த்துக்களையும் தெரிவிச்சுக்கிறேன். ரெண்டாவது பாத்தீங்கன்னா பிரகாசன் இல்ல பரவாயில்ல சொல்றேன். பிரகாசனும் பாரதனும் அவங்களுக்கு நான் வச்சிருக்க பேரு நம்பர் 10. அது எதனால 10 நினைப்பீங்க? அவரோட உடம்பும் சைஸ்களை பார்த்து சொல்றேன். என்னன்னு கேட்டீங்கன்னா 2 தெரியாத ஒரு நண்பர்களா எந்த ஒரு பிரச்சனைக்கா இருந்தாலும் களத்துல இறங்குறாங்க. ஆனா ஒரு பிரச்சனை வந்துட்டா நம்பர் 1 மாறிடுறாங்க. அது என்னன்னு கேட்டீங்கன்னா அந்த 10 அப்படியே திருப்பி போடுங்க. அந்த அளவுக்கு ஒரு பிரச்சனைன்னு பார்த்தா அந்த இடத்துல ஃபர்ஸ்டா போய் நின்று சால்வ் பண்ணிட்டு அதுக்கப்புறம் தான் உங்களுக்கு நிம்மதியான தூக்கமே கிடைக்கும். அந்த அளவுக்கு போராளிகள் செஞ்சுட்டு இருக்காங்க. அவர்களும் என்னோட வாழ்த்துக்களை தெரிஞ்சுக்கிறேன். ரெண்டாவது பார்த்தீங்கன்னா சொல்லவே வேண்டியதில்லை, மேற்கு மண்டலம் செயலாளர் அண்ணன் செந்திலன் அவரை பற்றி சொல்லவே வேண்டியதில்லை. நீங்களாம் காதல கேட்டா தானே போறேன், காதல கேட்கவே போய் நிற்கிற ஒரே மனிதன் நம்ம மேற்கு மண்டல செயலாளர் அண்ணன் அவர்களுக்கு என்னோட வாழ்த்துக்களை தெரிவிச்சுக்கிறேன். அடுத்து பார்த்தீங்கன்னா நம்ம அபிநயகரனை பத்தி சொல்லக்கூடாதுன்னு சொல்லியிருக்காரு. இருந்தாலும் சொல்றேன். ஒரு 2 நாளைக்கு முன்னாடி எல்லாருக்கும் அபிநயகர் ஒரு முகத்தை தான் நம்ம பார்த்துருக்கோம். இதுவே அவர் இன்னொரு முகம் இருக்குது, அவர் யாரும் பார்த்ததில்லை. அதனால எனக்கு மட்டும் தான் தெரியும். தனியா அந்த ஆடியை எனக்கு பதிவு போட்டாரு. ஆனா தயவு செஞ்சு இந்த ஆடியை வெளிக்க விடாதீங்க, நம்ம எப்பயும் வெள்ளை சட்டையா இருப்போம் அப்படின்னு சொல்லி சொன்னாங்க. அந்த எதிராளி அவர் ஒரு மிரட்டி எப்படி சொன்னீங்கன்னா ஒரு வக்கீல் சொல்லி மிரட்டி அந்த அளவுக்கு ஒரு அசிங்கமான வார்த்தைகளை விட்டு அதை நம்ம நீதிபதி நானும் சொல்லி கூப்பிட்டேன். என் பேச்சுக்கு மதிப்பில்லை. ரெண்டாவது நம்ம மாநகர மாவட்ட செயலாளர் அபிநயகர் கூப்பிட்டு பேசினாரு. அவருக்கும் மதிப்பில்லை, தகதர வார்த்தையில பேசினா அந்த வார்த்தைக்கு திருப்பி அடிச்சாரு. அந்த ஒரு விஷயத்தை அந்த இடத்துல அவரோட ஆடியோல கேட்டதுக்கு அப்புறம் திக்கத்துக்கு ஒரு 1/4 மணி நேரமா நினைச்சு தனியா சிரிச்சிட்டு இருந்தேன். இந்த ஒரு முகத்தை இன்னைக்கு தானே நம்ம பார்த்தோம். இது நம்ம அமைதியா இருக்க அபிநயத்தை தான் பார்த்துருக்கோம். அவரோட இன்னொரு குணத்தை யாரும் பார்த்ததில்லை. அந்த குணத்தை நான் பார்த்தேன். அது ஒரு அவருக்கு வாழ்த்து. ரெண்டாவது பார்த்தீங்கன்னா கிருஷ்ணன் பத்தி அப்படின்னு சொல்றேன். அப்ப ஃபர்ஸ்ட் நம்ம லட்சுமியை பத்தி சொல்லியே என்னங்கன்னா ஒரு அப்பளத்துக்கும் ஒரு பாயாசத்துக்கும் போராடுறவங்க நாளைக்கு அவங்க உத்தம சட்டசபையில போராடுவாங்க. அந்த அளவுக்கு அவங்களோட பேச்சும் அவங்களோட திறமையும் அவங்களோட ஆளும் கேட்டவங்க தெரிஞ்சிருக்கும். அந்த அளவுக்கு பயங்கரமா பேசுறாங்க. அந்த அக்காக்கு மட்டும் இல்ல, அவங்களோட ஜோதி அக்காக்கு நித்திய அக்காக்கு ஒரு டீம் மகளிர் டீம்ங்கிறது இந்த இடத்துல நான் பாக்குறேன். ஒரு பிரச்சனைக்கு போனா யாரும் கால் பண்றதில்ல, வாங்க நின்று பாத்துக்கலாம், பொம்பளை என்ன பேசக்கூடாதா அப்படின்னு நினைச்சு முன்னாடி நின்று போறாங்க. நம்ம பிரியாக்கா முதல் கொண்டு மீனாக்கா எல்லாம் ஒற்றுமையா ஒரு பிரச்சனையை சால்வ் பண்ணி அந்த ஆடியோ வெளியிடும் போது அந்த வீடியோல வெளியிடும் போது இதை பார்க்க பாத்தீங்கன்னா 1000 கட்டது.
இந்த மாதிரி ஒரு மகளிரா இருந்து ஒரு